மிஸ்டர் லேடி நேர்களே வணங்கி எழுகிறேன். இப்போ இந்த வட்டம் நம்ம பார்க்க போகிறதுங்க ஒபிசிட்டி, குண்டாகிறது. எங்கள் காலகட்டங்களில் இப்போ எனக்கு 70 வயசு. எங்கள் காலகட்டங்களில் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரே ஒருத்தன் குண்டா இருப்பான். அவன் பேரே குண்டேன்னு சொல்லுவான். குண்டே பாலு அப்படிமா. வேற யாரும் அப்படி குண்டாவே இருக்க மாட்டான், ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். அப்போ கிளாஸுக்கு ஒருத்தன் தான் இருப்பான். இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாங்க 70% அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்னா, எங்கள் காலகட்டங்கள்லங்க வீட்டில் கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். எங்கள் ஸ்கூல் நான் இங்கேருந்து போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 2 கிலோமீட்டர் போனோம். ஒரு நாளைக்கு 4 தடவை போயிட்டு வரணும். மத்தியானம் சாப்பாடுக்கு வரணும், திருப்பி போகணும், திருப்பி வரணும். அப்பெல்லாம் கை கட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடையும் கார் இருந்தாலும் நடந்து தான் நான் போகணும், நடந்து தான் வரணும். காரெல்லாம் தொடர மாட்டாங்க. எங்கள் அப்பாவே அவங்க நடந்தான் போகிறான்னு தான் வருவார். எப்பயாவது ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் கார் எடுப்பாங்க. கேட்டால் ஏன்ப்பா கால் இல்லையாப்பா, நடக்க வேணாமாப்பா, கால் இல்லத்துக்கு அப்படின்வாங்க. அப்படி காலகட்டம் போயிட்டுங்க. இப்போ நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வந்தோடனே ஒரு வெஹிக்கிள் அதை எங்கிட்டு போகிறான், அந்த இடத்துல போய் நிப்பாட்டி உடனே உள்ளே போய் உட்காந்துக்கிறான். எந்த உடல் உழைப்பு இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படி முதல்ல எப்போ இது வந்துருச்சு, ரிமோட் கண்ட்ரோல் வந்துருச்சு, அப்பயே போச்சேங்க. எந்திரிச்சு போய் சுவிட்ச போகிறது கூட மனசே போயிட்டானே. இப்போ அதை விட மோசம், ரிமோட் கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச்சுன்றான், அமுத்துறதுக்கு கூட வலிக்குது, தொடுங்கன்றான். இது எப்படி அப்புறம் நல்லா வர்றான்? இதுதான் இந்த உடல் உபாதைக்கு முதல் காரணம். இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னா, ஜங்க் ஃபுட். எங்க காலகட்டங்களில் இட்லி தோசைன்றதுக்கு பேர் பலகாரம். இது எப்போ வைப்பாங்க தெரியுங்களா? தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் வைப்பாங்க. இல்லைன்னா அந்த கேம்புக்கூழ், கம்பங்கூழ், அது ரொட்டி, இது கம்பு தோசையெல்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்கள் யாரும் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ பலகாரம்னு சொல்லப்பட்டவங்கள. அப்போ கார்பு பாருங்க ரொம்ப கம்மி. எல்லா வகையான தானியங்கள் நிறைய சேர்த்தாங்க எல்லார் வீட்லையுமே. இந்த காலகட்டங்களில் பாருங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரி, அதையா சாப்பிட்டு தொலைங்க பரவாயில்லன்னு பார்த்தா ஜங்க் ஃபுட், இந்த பீஸா. நான் எதுக்கும் எதிரி இல்லைங்க, நம்ம இது கிடையாது. அது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அது செரிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்டா சோடியில சொல்லப்பட்ட விஷயம் கேட்டீங்கன்னா அதிசயப்படுவீங்க. 13 வகை காய்கறிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டை விளையுது. அதை மட்டும்தான் நம்ம உடம்பு சாப்பிடுது. தாய் மண்ணுன்னு எதுங்க சொல்றேன்? இந்த உடம்புல இந்த ஊர்ல பிறந்தா எனக்கு இதுதான் ஒத்துக்கிடும்னு ஒரு கணக்கு இருக்கு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். இப்ப நீங்க ஒண்ணு வேணாம், நீங்க பெங்காலிக்காரன் பாருங்க, டெய்லி ரசகுல்லா சாப்பிட்றான். எத்தனை பேர் டயபெட்டிக் ஆகுறான்? நீங்க அவனை விடுங்க, நீங்க நார்த்துல பாருங்க, எல்லாரும் நீங்க ஊத்தி அடி நிமித்துறாங்க, ஸ்வீட்டு நிறைய சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் டயபெட்டிக் இருக்காங்க? ஸ்வீட் சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த ஊர்ல அந்த இடத்துல அந்த மண்ணு சாப்பிடும். இந்த உடம்பு மண்ணுங்க, தாய் மண்ணே வணக்கம்னு ஏன் சொல்றான்? அதுல இருந்து நம்ம பிறந்து வரோம். அப்ப அது இல்லாம நம்ம போய் பீன்ஸ் அது இது என்னத்தையும் போட்டு பீஸா, அப்புறம் எனக்கு சிலருக்கு பேர் கூட தெரியல. இதெல்லாம் எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் எனக்கே ஒன்றும் புரியல. கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கோவா, இதுதான் நம்மளுடைய இது. உருளைக்கிழங்கு கூட நம்மது கிடையாது, வெளியிலேருந்து வந்தது. அதெல்லாம் தயவு செய்து பழக்கம். 2 3 பார்த்தீங்கன்னாங்க எங்க பாடம் என்ன சொல்லுதுன்னா, காலையில் நீங்க முதல் நாள் ராத்திரில இருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் நீங்க பட்டியா இருக்கீங்க, வரி எம்டியா இருக்கு. அதுக்கு பேர் ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங்கை காலையில சாப்பாடு போட்டு முடிக்கிறீங்க. அதனாலதான் அது பிரேக்கிங் த ஃபாஸ்ட்னாலதான் பிரேக்ஃபாஸ்ட் பேர் வச்சான். அப்ப பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க பேட்டரி சார்ஜ் பண்ண போறீங்க, செல்போனு எடுத்த உடனே நீங்க என்ன 50 வச்சுட்டு போவீங்க? அது 100 ஆனதுக்கு அப்புறம் தானே எடுத்துட்டு போறீங்க. அப்ப முதல்ல காலையில வெளியே போகும்போது ஃபுல் மீல்ஸ். இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு, நமக்கு வேலை கம்மிதான் இருக்கு, அப்ப ½ மீல் போதும். நைட்டு பெக்கர் மீல்றான். நீங்க சாதாரணமா நீங்க பழம் சாப்பிட்டு கூட படுத்துக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்க சாப்பிட்டுட்டு தூங்க போறீங்க, வேலை கிடையாது. அப்ப மூச்சு விடுறதுக்கும் இந்த ஹார்ட் பம்ப் ஆகுறதுக்கும் மட்டும் உங்களுக்கு சக்தி கிடைச்சா போதும். 1 லிட்டர் போட்டா 10 லிட்டர் 1 லிட்டர் போட்டீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஓடுங்க. நீங்க எங்க 5 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துக்கு நீங்க எதுக்கு 50 லிட்டர் போடுறீங்க? அப்ப நம்மளுடைய உடம்புக்குள்ள உள்ள அந்த சிர்காடியன் ரிதம் மாறி குழம்பிடும். காலையில நம்ம பாருங்க பாதி நேரம் வேலைக்கு இதுக்கு போகும்போது பிடிக்கிட்டு ஓடி போயிடும். மத்தியானத்துக்கு பாருங்க காலையில கட்டிட்டு போனதை காஞ்சி கருவாடான சோறை இன்னத்தையும் சாப்பிடும். சாயந்தரம் வந்து உட்காந்துக்கிட்டு திருப்தியா நான்வெஜ்ஜு, புரோட்டா, சிக்கன் போட்டு அடி நிமித்துறோம். அப்ப எப்ப பழக்க வழக்கங்கள் மாறுதோ அப்ப உங்களுக்கு வியாதி வந்துடும். 2வது என்னடான்னா, ரொம்ப யோசனைனா உங்களுடைய எங்களுடைய யோசனை இல்லை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு.
சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். காலையில் நமக்கு ஒரு ஆள் வெளியே போறீங்க, ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு போறீங்க, எதுக்கு ஒருத்தன் குட் மார்னிங் சார் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம தான் போயிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஏன் எப்படி? ஏன் உங்க கண்ணு தெரியலையா? ஏன் தெரியல? ஏன்னா உங்க மனசு வேற இடத்துல இருக்கு. மனசு வேற இருந்தா கண்ணு தெரியாது. எக்ஸாமுக்கு உட்காந்துருக்கான், படிச்சுக்கிட்டு இருப்பான், கடைசி நேரத்தில் அம்மா கரைஞ்சிட்டு சாப்பிட்டு போடா, சாப்பிட்டு போடான்னு இட்லியை கொண்டாந்து வச்சு யாராவது சாப்பிட்டு போயிருக்கோமா? நேரம் போவான், போய் உட்காந்து அழகா போயிட்டு அன்னைக்கு பசி எடுக்காது. அதனால டயர்டா எவனும் எக்ஸாம் எல்லாம் மயக்க போட்டு விழுகலையே, அப்ப பசி எடுக்காது. அப்ப இந்த செரிமானத்திற்கும் சிந்தனைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இங்க அப்படியே டென்ஷன். ஏன் நான் ஒரு இதுல இருந்தேன், அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பையன், நான் அப்படியே இறங்கி காருக்கு அப்பா வந்துட்டு இருக்கேன், ஒருத்தன் ஓடுறான், அப்பா ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் பின்னாடி போறான். அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சா பெருசு, 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பான்னு நினைக்கிறேன். அவன் டே வந்துடுறான், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் இப்படியே சொல்றான். சார் நான் கொலை வெறியில இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓடுறான் பின்னாடி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு என்னோட 5-6 வயசு பையன் கொலை வெறி, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்க ஜாலியா இருந்தோம். இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியல. ஸ்ட்ரெஸ்னா என்ன? எதுக்கு? நீ பண்ண வேண்டிய வேலையை நீ செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க? அதை நீங்க அதுக்கு எப்படி? இதுதான் சார் உங்க வயிற்றுக்கு எடுக்குது. அதனாலதான் எங்க போனாலும் நட கிடையாது. எக்ஸசைஸ் நான் இன்னும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் சிங்கப்பூர்ல 2 years PhD முடிச்சுட்டு சைனால போய் நான் ஒர்க் பண்ணேன் 1 year. அப்ப அங்க எப்படின்னா இந்த நாடி பார்த்து தான் நாங்க டயக்னோஸ் பண்ணுவோம். இந்த நாடி காலையில 6 மணிக்கு முன்னாடி பார்க்கணும். சூரியன் உதயம் வந்துட்டாலே நாடி கொஞ்சம் மாறும். அப்ப நாங்க வார்டு எத்தனை மணிக்கு போவோம்னா 4 மணிக்கு போவோம். தூங்கிட்டு இருக்க பேஷண்டா கையை தொட்டு அப்படி நாடி பார்ப்போம். ஸோ அன்னைக்கு 4:30 முடிஞ்சிருச்சு. அப்ப என் கூட அந்த லேடி டாக்டர் அவங்க என்ன சொன்னாங்க, டாக்டர் முத்து இன்னைக்கு வேலை இல்லை நமக்கு, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வரீங்க, வாங்கப்பா போவோம்ப்பான்னு. காலைல 4:45 என்னை கூட்டிட்டு போனா சார். மெட்ராஸ்ல பார்த்துருப்பீங்க, மவுண்ட் ரோடு பார்த்துருப்பீங்க, பெரிய ரோடு. அந்த மாதிரி அந்த அண்ணா சாலை மாதிரி ஒரு ரோடுங்க பெய்ஜிங்ல. நான் சொல்றது ஒரு 2000-3000 பேர் நிக்கிறான். அவ்வளவு சின்னது நண்டுல இருந்து கிளம்பி வரைக்கும் எல்லாம் கை அப்படியே ஆட்டிக்கிட்டு. என்னோட டைச்சி, இட்ஸ் அன் எக்ஸசைஸ். ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறான், 100 பேரா பேட்ச் பேட்சா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலையில 5 மணிக்குங்க. நான் அசந்து போய் என்னங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சு வச்சேன். என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த டாக்டர் பொண்ணு எனக்கு அடிச்சு, டாக்டர் முத்து உங்க ஊர்ல நீங்க என்ன மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன்னா எக்ஸசைஸா நம்ம தான் பண்றதே இல்லையா. 10% கூட எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாரும். நான் எக்ஸசைஸ் அப்படிலாம் கிடையாதுங்கிறத நம்பவே மாட்டேன்டா. அந்த சைனாக்காரனுக்கு நம்பிக்கையே வரல. இப்ப எக்ஸசைஸ் இல்லாம எப்படிங்க வாழ்றீங்கட்டான். சரி, இப்ப அதை விடுங்க. நம்ம இதுல இப்ப ஹெல்த் அவேர்னஸ் நிறைய. அல்ல அருமையான நேர்களே, நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு. அந்த தண்ணியை நீங்க எடுக்கலாம் ரோட்ல, கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, கொடன்னு என்ன மாதிரி ஆயிடும். அப்பயும் நீங்க அதை கிளீன் பண்ணல, கொஞ்ச நாள்ல சகதி மாதிரி ஆயிடும். அப்பயும் நீங்க கிளீன் பண்ணலன்னா கக்கடி ஆயிடும், எடுத்து அடிக்கலாம், கல் மாதிரி ஆயிடும். அதுக்கு பேரு பூமி தர்மா. இதே மாதிரி உடம்புல சரீர தர்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப யோசிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட்டு கூண்டதுனால அபரிமிதமான ஹீட்டு கூடும் போது நீரு வராது. ஜுரத்துல பாருங்க, பார்லி வாட்டர் கொடுப்பாங்க நம்ம வீட்டுல அந்த காலத்துல. ஏன்னா ஜுரம் அடிக்கிறவனுக்கு 1 பாத்ரூம் வராது, அந்த நீர் அடைச்சிடும். ஸோ ஓவர் ஹீட்ல அந்த நீர் கம்ப்ளீட்டா அடைக்கப்படும். அப்ப இந்த அடைக்கப்பட்ட நீர் இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகுது, அந்த அடைக்கப்பட்ட எண்ணெயா மாறும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த எண்ணெயா இருக்கிறது வெண்ணெயா மாறிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த வெண்ணெய் சதையாவே ஆயிடும். அருமையா நேயர்களே, இந்த ரொம்ப பேருக்கு குண்டா இருக்கவங்களுக்கு, அது குறிப்பா லேடிஸ சொல்றேன், நீங்க ஒரு 40 வயசு கடந்தவங்களுக்கு பாருங்க, கையை அப்படி தூக்கி பாருங்க, இந்த இடம் தொங்கும். ஒரு சதை பெருசாகுது அப்படின்னா ரவுண்டு தாங்க கூடும். ஒரு பையில தண்ணி ஊற்றி ஆட்டிங்கன்னா தொங்கும் பாருங்க, அது மாதிரி இந்த இடம் தொங்கும். காலுக்கு உள்பக்கம் தொங்கும், பின்பக்கம் முதுகுல பார்த்தா ஒரு டயர் இருக்கும், அடி விதத்துல பின்பக்கம் பிட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு குண்டு தெரியும், முன்னாடி வயிறு தொங்கும் கீழே அப்படி. இது எல்லாமே ரிட்டன்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட். மிச்சம் எல்லா சயின்ஸும் ஒபிசிட்டிக்கு காரணம் கொழுப்பு ஜாஸ்தி இருக்கு, நீங்க அதனால ஃபாஸ்டிங் இருங்க, போங்க நீங்க நல்லா நடந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றா. அவன் நடக்கவே முடியாது, எங்கேருந்து எக்ஸசைஸ் பண்றது? இன்னொன்னுங்க, பாதி குண்டா இருக்கவங்க சாப்பாடு கம்மியா இருப்பாங்க, உங்களுக்கு சொன்னா அதிசயமா இருக்கும். அதனால அது சம்பந்தம் கிடையாது. அது 20%ல இருந்து 25% தான். பாக்கி 70%ல இருந்து 75% திருப்பியும் சொல்றேன் நேயர்களே, ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரிட்டன்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட். அப்ப நாங்க இதுல எப்படி வைத்தியம் பண்றோம் அப்படின்னா, நீங்க நேரம் வரீங்க, வந்துடுறீங்க,
வந்த வைத்தியத்துக்கு முதல் நாளே உங்களுடைய தொப்புல கணக்கு வச்சு டைட்டா, டெய்லர் மாதிரி இல்லை, டைட்டா அளந்து எத்தனை இன்ச்சு எத்தனை புள்ளி என்ன இன்ச்சு 24.2 அப்படின்னா 24.2 இன்ச்சு எழுதி அவங்ககிட்டயும் சொல்லிடுவோம், நாங்களே எடுத்துக்குவோம். டெய்லி அரை மணி நேரம் இந்த வைத்தியம். எந்த விதமான மருந்து மாத்திரை தரமாட்டோம். நீங்க பத்தியம் இருக்க வேணாம், தெளிவா சொல்றேன், பத்தியம் இருக்க வேணாம். எக்ஸசைஸ் நீங்க எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வாங்க, அரை மணி நேரம் படுத்துக்கங்க, எந்திரிச்சு போங்க. 22 நாள்ல நான் பழையபடி அளந்து காமிச்சிருவேன். வயிற்றுல 5 இருந்து 7 சென்டிமீட்டர் கம்மி பண்ணலாம். எனக்கு அந்த கம்மி பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கு போய் தானே நான் அழகிறேன் முதல்லயே. இல்ல நான் எதுக்கு அழகிறேன்? அடுத்த 22 நாள் பண்ணா இன்னும் 5 இருந்து 7 சென்டிமீட்டர் குறையும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல எப்ப உங்களுடைய உடம்புடைய ஹைட்டுக்கும் வயசும் நார்மலா வருதோ அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் வேலை செய்யாது. அக்கு பஞ்சர் அழகா தான். நான் ஊசி குதிக்கிட்டே இருந்து ஓரளவு உள்ளியாக்க முடியாது. அருமையான நேரில் இதுல டாப் என்னடானா, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் நாங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணா திருப்பி நீங்க இந்த சதை போட மாட்டீங்க. தெளிவா சொல்றேன். ஏன் உங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு நான் சொல்லி கொடுத்துருவேன். சார் ஒரு அல்சர் இருக்கு சார், நான் அதை ஆத்துறேன், அது என் வேலை, டாக்டர் வேலை. மறுபடியும் நீங்க இடிக்காம இருக்கணும்ல, அதை இடிச்சிங்கன்னா எப்படிங்க சரியா வரும்? அப்ப திருப்பி பொண்ணாகத்தான் செய்யும். அதுபோல இந்த குறைக்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த காலகட்டங்கள்ல இது ரொம்ப அழகா நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சார் 5 இருந்து 7 சென்டிமீட்டர் 2 இன்ச்சா வச்சுங்க. நீங்க எந்த ஜிம்முக்கு போனா கூட அப்படி குறையுமானா கொஞ்சம் டவுட் தான். அது அந்த நாங்க என்ன செய்வோம்னா, அந்த வெண்ணையா இருக்கு பாருங்க, அதை எண்ணெயா மாத்துவேன். எண்ணெயா இருக்கிறத நீரா மாத்துவேன். அந்த நீர் ஆனதுக்கு அப்புறம் உடம்பை இழுக்க வைப்பேன். இதை நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னா, நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருக்கு, அது ஒரு 20% சொல்றேன். அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்புக்கு லிவர் மெரிடியனா நான் தூண்டுவேன். ஸோ லிவர் டேக்ஸ் கேர் ஆஃப் தி ஃபேட் மெட்டபாலிசம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது நல்லாயிடும். இந்த நீருக்கு என்ன பண்ணும்னாங்க, வயிற்றுல முன்பக்கத்துல ஒரு அழகான ஹெர்பல் மிக்ஸ்டு பவுடர் ஒன்று, அதுல கேஸ்ட் ஆயில் இருக்கும், விளக்கெண்ணெய், அதை தடவிடுவேன். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, வாட்டர் ஃபில்டர்ல ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் R1 சொல்லுவான். அது உள்ள இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். அது மாதிரி இதனுடைய உடம்போட பிஹெச்சை கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள கலெக்ட் ஆகப்பட்ட நீர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா முடிக்கால் வழியே வெளியே வந்துடும். சார் அது எப்படி சார் நாங்கள் ஒத்துக்கிறது? அளந்தான் சார் பார்க்க முடியும் நீங்க யோசிக்கலாம். அருமையான நேர்களே, ஒரு எண்ணெயை தொட்டா கூட நீங்க சோப்பு போடாம அது பிசு பிசுன்னு இருக்கும். சோப்பு போட்டு கலனா தான் நல்லாகும். நான் இங்க தடவை போறது கேஸ்டர் ஆயில். ஆனா இதை எடுத்து வைத்தியம் பண்ணி முடிச்சு நான் அந்த இதை எடுத்து கட்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்டு கூட பிசு பிசுப்பு இருக்காது. அருமையான நேரில் ரொம்ப பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க அழகா டக்கின் பண்ணிட்டு போவாங்க. அப்ப டக்கின் பண்ணிட்டு போகும்போது அந்த பிசு பிசு தான் பண்ண முடியுமா? ஆனால் அது கண்டிப்பா எடுத்துரும். இதுல இருந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும், முடிக்கால் வழியா அந்த நீர் வெளியேறுதுன்றது. ஸோ உள்ள கொழுப்பையும் நாங்க குறைச்சிருவோம், நீரையும் குறைச்சிடுவோம். இந்த ரெண்டுமே நேச்சுரல் ப்ராசஸ். அதான் இதுல ரொம்ப முக்கியம். மருந்து மாத்திரை கொடுத்து குறைக்கிறது இல்லை, உங்களை எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க சொல்றது இல்லை. நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்றது தெரியுமா? நீங்க இப்ப நம்ம ஃபாரின் இதுல போறோம், ஃபிளைட்ல போறோம், நம்ம எல்லாரும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தராங்க. லஞ்ச் பாக்ஸ் எவ்வளவு இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கும். அதுல பாதி வெஜ் இருக்கும், பாதி நான்வெஜ் இருக்கும், பாதி தான் சாப்பாடு இருக்கும், 2 சாலட் இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம், அவ்வளவு சீட் இருக்கும். இவ்வளவுதான் கொடுக்கும். என்ன கஞ்சனா? கிடையவே கிடையாதுங்க. இவ்வளவுதான் ஒரு மனிதன் அடல்ட்டு சாப்பிடணும்னு WHO ரூல் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம என்ன அவ்வளோ அங்கே சாப்பிட்றான்? சாம்பாருக்கு ஒன்று சாப்பிட்றான், அப்புறம் ரசத்துக்கு வரான், அப்புறம் மோருக்கு வரான். ஏங்க இது என்னங்க எங்க ஊர்ல கிண்டல் பண்ணி திருப்பி இது என்ன வயிறா தொட்டியா டஸ்ட்பின் தான் கேட்பாங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், அப்படி இல்லை, நீங்க இந்த ஊசி போட்டிருக்கும் போது 10 நாள் 12வது நாளைக்குள்ளேயே உங்க உடம்பே போதும்னு சொன்னோம். நான் பத்தி 3 அவசியமே இல்லை, நீங்க நினைச்சா கூட சாப்பிட முடியாது. ஒருத்தர் நீங்க சாப்பிடாதீங்க சார் 3 இட்லி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருத்தனையும் அவர் சாப்பிடும்போது வருத்தப்படுவார். இது நீ என்ன வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறேன். நீங்க 10ஆவதுல இருந்து 12 நாளைக்கு அப்புறம் 3 இட்லிக்கு மேலே சாப்பிடவே முடியாது. இது எல்லாமே நேச்சுரல்ன்றதுனால ஒரு காலகட்டங்கள்ல இது குறிப்பாக இளைஞர்களுக்கும் இந்த வாலிப வயசுல உள்ள பிள்ளைகளுக்கும் சொல்றேன், பொம்பளை பிள்ளைகள் தான், தயவு செய்து இங்க நல்ல அக்குபஞ்சரிஸ்ட பாருங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் நீங்க இந்த வைத்தியம் பண்ணீங்கன்னா 22 நாள் முதல்ல போயிட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளவு சதை எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதை பொட்டி ஒரு 22 குறைஞ்சிக்கிட்டே போகலாம். 2 நான் சொல்றது வெயிட் ரிடக்ஷன். இந்த உடம்புல ஷேப்பு கிடைக்கிறதுக்கு தான், வெயிட் ரிடக்ஷன் இல்லை. இந்த வெயிட் ரிடக்ஷன் டைட்டா அளந்துட்டு பழையபடி டைட்டா அளந்து நான் உங்களுக்கு காமிச்சிருவேன். இது ஒரு தடவை முடித்துட்டு இனிமே நீங்க வராதிங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ற வாழ்க்கை முறையை பத்தியம் கூட கிடையாது, வாழ்க்கை முறையை கடைபிடிச்சீங்கன்னா 100%
உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணலாம், பார்ப்பவர்களுக்கு அழகாக இருக்கலாம். அதில் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.